ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அருவி ஃபுட் பிளாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பப்பாயாவை கட் பண்ண போகிறோம், அப்புறம் வயிற்றுக்குள்ளே புட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது பப்பாயாவை தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஈஸியான வேலை. டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் மக்களே, எந்த அளவுக்கு அதேசமாக நைஸாக ஸ்லைஸாக அப்படியே அந்த தோலை எடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் கம்மி. இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பந்தா பண்ணி பண்ணுறவங்கன்னா என்ன ஆகும்னா ஃப்ரூட்ஸு வேஸ்ட்டு இது ஜாஸ்தியாக இருக்கும். எடுத்து கட்டு திருப்பி கட்டு கட் பண்ணிவிட்டு நண்பர்களே, எப்படி பரவாயில்ல. ஒருத்தர் இதை நாட்டுப்பழம்னாரு, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹைப்ரிட்டு ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஹைப்ரிட்டுன்னு தான் நான் சொன்னேன். அவர் நாட்டுப்பழம்னாரு. கரெக்டு தான். ஏன்னா ஹைப்ரிட்டில் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நாட்டில் விதைங்க சீட்ஸ் இருக்கும். இந்த விதையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். என்னடா கை வச்சு க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, நான் தான் சாப்பிட போகிறேன். அதனால தான் தைரியமாக வச்சேன். அப்படி தள்ளுவோம், இங்கே இப்படி எடுப்போம். எடுத்துட்டு நண்பர்களே, இப்படி ஒரு கொலை குழந்துட்டு அப்படியே சும்மா ஸ்லைஸாக அப்படி போடுறோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுமை கிடையாது. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறோன்னா ஸ்லைஸை எடுக்கிறோம். பாருங்கள் அப்படி இருக்குது. ஸ்லைஸை எடுக்கிறோம். அடுத்து சுவைக்கிறோம். டேஸ்டாக இருக்கும். பப்பாயா பாருங்க. I'm a beggar boy. I'm a beggar boy. Give me a 2 piece of papaya. Thank you. எடுக்கிறோம், சுவைக்கலாம். எடுக்கிறோம், சுவைக்கலாம். ஏ விட்டமின் இருக்குது இதில். கண்ணுக்கு நல்லது, காதுக்கு நல்லது, மூக்குக்கு நல்லது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். பழம் டேஸ்ட்டு. சாப்பிடுவோம்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவோம். நன்றி மக்களே. நம்மளோட அருவி ஃபுட் பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.